அப்பாடா! இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே 2 நாளா இந்த அழகான குழந்தைங்க டான்ஸ் தாங்க. சிங்காரி சாங்குக்கு. நான் கூட இந்த குழந்தைங்க எப்படி இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஜஸ்ட் ஏஐ வீடியோ தாங்க. சரி எப்படிடா இந்த ஏஐ வீடியோன்னு பார்க்கும்போது எல்லாரும் ப்ளீஸ் டிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதுக்குங்க அதிலலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிசா இன்ஃபோவில் ஒரு 2 மினிட்ஸில் இந்த குழந்தைங்கள டான்ஸ் ஆட வைக்கிற வீடியோவை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்ன்ற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏஐ வீடியோ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே மோஷன் கண்ட்ரோல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் மோஷன் வீடியோவில் நீங்கள் ரெஃபரன்ஸாக ஒரு சாங் கொடுக்கணும். ஸோ நான் சிங்காரி சாங் வீடியோ ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். ஆனால் 30 செகண்ட்ஸ் கீழே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 29 செகண்டுக்கு க்ராப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த க்ராப் பண்ணி எடுத்த வீடியோவை நான் ஆட் மோஷன் வீடியோவில் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கலாம். நான் இதில் வந்து கார்ட்டூன் ஃபோட்டோ ஒன்று அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அழகாக இந்த குழந்த ஃபோட்டோ கொடுத்த உடனே ஜெனரேட் என்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நார்மலாக லிங்கில் வந்து 166 தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2 மோடு இருக்குது. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷ்னல். ஸ்டாண்டர்டு வந்து 145, ப்ரொஃபஷ்னல் வந்து 232. ஸோ நம்மளால் ஸ்டாண்டர்டு தான் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தா இப்படி அழகாக டான்ஸ் ஆடுற வீடியோ வந்துடுங்க. நான் காப்பி ரைட்ஸ்க்காக பாட்டு ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு அழகான ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஆப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.